வெல்கம் பேக் டு தி ஃபுட்பால் ஆடோசி தமிழ் அண்ட் அஸ் அ மேன்செஸ்டர் யுனைடெட் ஃபேன் இந்த ஒரு 1 வீக் வந்து ஒரு மோசமான ஒரு நாட்களா தான் போயிட்டுருக்கு. பிகாஸ் ரூபன் ஆமரிம் சாக்கிங் அந்த பேச்சு வந்து போயிட்டுருக்கு. ட்விட்டர்லயா இருக்கட்டும், இன்ஸ்டாகிராம்லயா இருக்கட்டும், சோசியல் மீடியா ஃபுல்லாவே வந்து மெயின் மீடியாக்காரங்க எல்லாருமே வந்து ரூபன் ஆமரிம் இந்த சிஸ்டம் வந்து சரியா வரலன்னு சொல்லிட்டு அந்த பேச்சு போயிட்டுருக்கு. அண்ட் இன்னொரு பக்கம் வந்து நம்ம மேன்செஸ்டர் யுனைட்டட் வந்து ரொம்ப ரொம்ப மோசமா ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. ஃபுல்லாமோட நம்ம வந்து ரிவ்யூ நம்ம பண்ணல தமிழ்ல. அண்ட் அது வந்து நான் கொஞ்சம் பிஸி ஆயிட்டேன். டெய்லி உங்களுக்கு ஷார்ட்ஸ் வந்துட்டுருக்கு. பிளேயர் ப்ரொஃபைல் வந்து 2 நாளா நான் ஷார்ட்ஸ் போட்டுட்டுருக்கேன். அதுக்கு நெறைய வந்து வரவேற்பு கிடைச்சிட்டு இருக்கு. பட் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்றீங்க. தௌசண்ட்ஸ் ஆஃப் வியூஸ் போயிட்டுருக்கு. பட் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்றீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ பாருங்க. பிகாஸ் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பூஸ்ட்டா இருக்கும். இன்னும் கொஞ்சம் கன்டென்ட் வந்து மேக் பண்றதுக்கு. ஸோ ப்ளீஸ் மேக் ஷூர் யூ ஹிட் தட் சப்ஸ்கிரைப் பட்டன். அண்ட் ஃபுல்ஹாம் வெர்சஸ் மேன்செஸ்டர் யுனைட்டட்ல வந்து நம்ம ஃபுல்ஹாமோட ஹோம்க்கு தான் போனோம். அண்ட் ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் வந்து நம்ம வந்து புல்லட் மாரி ப்ளே பண்ணோம். லாட்ஸ் ஆஃப் சான்சஸ் அண்ட் லிட்டரலி வந்து 4 சான்சஸ் நம்மளுக்கு கிடைச்சுச்சு. குன்யாக்கு மட்டுமே வந்து 2 சான்சஸ் கிடைச்சுச்சு. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு லேசி ஃபினிஷ் அட்டெம்ப்ட். அது வந்து நீ பவராவே ஃபினிஷ் பண்ணியிருக்கலாம். ஒரு லேசி ஃபினிஷ் அட்டெம்ப்ட் அது வந்து போஸ்ட்ல போட்டு வெளில போணுச்சு. பட் நான் அது கோல் போகும்னு நெனச்சேன். பிகாஸ் கர்வ் ஆயி போஸ்ட்ல போட்டு வெளில போணுச்சு. அன்பார்ச்சுனேட் தான். அது ஒண்ணும் சொல்ல முடியாது குன்யாவ. பட் அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு குன்யா ஒரு சூப்பர்பான ஷாட். பட் ஃபுல்ஹாமோட கோல் கீப்பர் கைய விரிச்சான். கையில பட்டு அதுவும் ஒரு அன்பார்ச்சுனேட் ஒரு லக்கி சேவ் ஃபார் ஃபுல்ஹாம். அண்ட் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் சான்சஸ்லாம் கெடைச்சுச்சு. எம்பூமோக்கு ஒரு மோசமான ஒரு கேமா இருந்துச்சு அது. நம்ம வந்து எம்பூமோ அந்த மேட்ச்ல வந்து நம்ம பார்க்கவே இல்ல. அந்த ஸ்பார்க் வந்து ரொம்ப இல்லவே இல்ல. ஸோ அத நம்ம நல்லாவே பார்த்தோம். அண்ட் ஒன்ஸ் அகைன் வி ஆல் சீ தட் ப்ரூனோ பெர்னாண்டஸ் சென்டர் மிட்ஃபீல்ட்ல வொர்க் ஆகவே இல்ல. ரூபன் ஆமரிம்க்கு தெரியுதா என்னன்னு தெரியல. பிகாஸ் அதுக்கப்புறமும் நம்ம மிட்ஃபீல்டும் நம்மள்ட்ட இல்ல. அது வந்து நான் மான்செஸ்டர் யுனைட்டட் போர்டு கிட்ட வந்து நான் இன்னொரு கேள்வி நான் வைக்கிறேன். நீங்களும் அது என்னன்னு சொல்லிட்டு சொல்லுங்க. அது 1 மினிட்ல நம்ம வருவோம் அந்த பேச்சுக்கு. அண்ட் அந்த ஃபுல்ஹாம் வெர்சஸ் மேன்செஸ்டர் யுனைட்டட் மேட்ச்ல வந்து நம்ம டிஃபென்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. இப்பவுமே நான் சொல்றேன் நம்ம டிஃபென்ஸ் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு. அவ ஒன்லி ப்ராப்ளம் இஸ் கோல் கீப்பர். பிகாஸ் ஃபுல்ஹாம் எப்பப்பலாம் கார்னர் கிடைச்சுச்சோ, நம்ம கோல் கீப்பர் கையில தான் வந்து அந்த கார்னர குடுத்துட்டு இருக்கானுங்க. பயந்திட்டு வந்துட்டு நான் முன்னாடி வந்து கலெக்ட் பண்றேன். என்னோட கான்ஃபிடன்ஸ காட்டுறேன்னு சொல்லிட்டு நம்ம ஆளு வந்து வழுக்கிட்டு வழுக்கிட்டு விழுந்துட்டு இருந்தான். ஃபுல்ஹாம் வந்து ரொம்பவே ஒரு அன்பார்ச்சுனேட். அவங்க வந்து குவாலிட்டி ரொம்பவே மிஸ் ஆனுச்சு. இல்ல அப்டின்னா ஒரு 5-0 6-0ன்னு சொல்லிட்டு நம்மள வந்து போட்டு தள்ளிட்டு போயிருப்பானுங்க. பட் ஃபுல்ஹாம் டிட்ன்ட் டூ தட். பிகாஸ் அந்த குவாலிட்டி டிஃபரன்ஸ் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சுச்சு. அண்ட் மேன்செஸ்டர் யுனைட்டட் வந்து ஒரு அந்த குவாலிட்டி இருக்கு அந்த பிளேயர்ஸ் கிட்ட. பட் அந்த கோஆர்டினேஷன் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐ டோன்ட் நோ. பிகாஸ் அந்த மாரி தான் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு ஒரு முக்கியமான எக்ஸாம்பிள் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, எஸ்டர்டே நைட் வந்து நம்ம கிரிம்ஸ்பி வெர்சஸ் மேன்செஸ்டர் யுனைட்டட் கேரபோவா கப் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் தான். அதாவது நம்ம வந்து பிரீமியர் லீக்ல மட்டும் தான் ப்ளே பண்றோம். அண்ட் நம்ம இங்கிலாந்தோட அந்த லோக்கல் கப் அந்த எஃப்ஏ கப் அண்ட் கேரபோவா கப் இந்த 3 காம்படிஷன்ல மட்டும் தான் இருக்கும். பட் நம்ம கேரபோவா கப்லேருந்து அஃபிஷியலா வெளில வந்திருக்கோம். 2-2 ட்ரா 90 மினிட்ஸ். எக்ஸ்ட்ரா டைம்லாம் கிடையாது. டைரக்ட்டா பெனல்டி ஷூட் அவுட் தான். 11 அவுட் ஆஃப் 11 பெனல்டீஸ் நம்ம ஸ்கோர் பண்ணோம். அதுக்கப்புறமே நம்ம வந்து 12த் பெனல்டி வந்து நம்ம ஃபுல்ஹாம் ஸ்கோர் பண்ணாங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம எம்பூமோ அவன் வந்து மிஸ் பண்ணான். அண்ட் பெனல்டீஸ்ல நம்ம வந்து லாஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஹைலைட்ஸ் நீங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மேன்செஸ்டர் யுனைட்டட் வந்து சான்ஸஸ் கிரியேட் பண்ணது ரொம்ப ரொம்ப கம்மி. ரொம்ப ரொம்ப கம்மி. பிகாஸ் ஃபுல்ஹாமோட நம்ம ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ்ல வந்து ரொம்ப ஒரு புல்லட் மாரி நான் ப்ளே பண்ணணும்னு சொன்னேன் இல்லையா? ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ்ல லாட்ஸ் ஆஃப் சான்ஸஸ் வி கிரியேட்டட் த்ரூ த சென்டர், த்ரூ த விங்ஸ், த்ரூ த டயகனல் பால், த்ரூ த ஏரியல் பால்ஸ் 15 மினிட்ஸ்ல வந்து நம்ம எல்லாத்தையுமே பார்த்தோம். ஓகே நம்மளோட க்ளோரி டேஸ் வந்து பேக் பேக் வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நெனச்சுக்கிட்டு இருந்தப்போ, அந்த 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் க்ளோஸ் அந்த மாரி எதுவுமே நடக்கல. அண்ட் நம்ம அந்த ஒரு கோல் ஸ்கோர் பண்ணதுக்கு அப்புறமுமே நம்ம வந்து பிரஷர் பண்றதுக்கு விட்டோம். ஆமரமும் அத தான் சொன்னான். "வி ஃபர்கெட் டூ பிரஸ் தி ஆப்போனன்ட் வென் வி ஸ்கோர் தி லீடிங் கோல். பட் வி டிட்ன்ட் டூ தட்" அப்படின்னு சொன்னான். நம்ம வந்து அந்த கோல வந்து அப்படியே புரொடெக்ட் பண்ணிட்டு நம்ம 1-0ல வின் பண்ணிடலாம் அப்படின்னு தான் நெனச்சுக்கிட்டு ப்ளே பண்ணிட்டு இருந்தானுங்க. அண்ட் நான் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றேன். ப்ரூனோ பெர்னாண்டஸ் வந்து அந்த ஃபுல்ஹாம் கோலுக்கு ட்ராக் பேக் பண்ணியிருக்கணும். அந்த ஃபுல்ஹாம் கோல் ஒருத்தன் ஸ்கோர் பண்ணான் இல்லையா? அந்த பாக்ஸ்லேருந்து சென்டர்லேருந்து ஓடி வந்திருப்பான். ஃப்ரீயா ஓடி வந்தான். அவன யாருமே மார்க் பண்ணல. அவன மார்க் பண்ண வேண்டியது ப்ரூனோ பெர்னாண்டஸ். லெனி யோரோ கூட அந்த கோல பார்த்துட்டு ப்ரூனோ பெர்னாண்டஸ் எங்கன்னு சொல்லிட்டு கைய நீட்டிட்டு இருப்பான். எங்கடா போன? அப்படிங்கிற மாரி. அண்ட் ப்ரூனோ பெர்னாண்டஸ் வந்து அந்த இடத்துக்கு வந்து டிசிப்ளின் இல்ல. பிகாஸ் சென்டர் மிட்ஃபீல்ட்ல ப்ளே பண்ணிக்கிட்டு ட்ராக் பேக் பண்ணணும். வேற பொசிஷனுக்கு போக்கூடாது. நீங்க மோஸ்ட் ஆஃப் த டைம் ப்ரூனோ பெர்னாண்டஸ் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஆளு வந்து விங் பொசிஷன்ல போயிட்டு இருப்பான். விங்ல போய் கிரியேட் பண்ண பார்த்துட்டு இருப்பான். அந்த கிராஸ் போடுறதுக்கு. பட் அதெல்லாம் வேலைக்கு ஆவாது. நீங்க டிக்டேட் பண்ணணும். எஸ்டர்டே பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரூனோ பெர்னாண்டஸ் ப்ளே பண்ணல. உகாத்தே அண்ட் மெய்னு தான் ப்ளே பண்ணாங்க. பிகாஸ் மெய்னு வந்து டாக்ஸ் வெளியில போறதா அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போறானா, இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு டாக்ஸ் போயிட்டு இருக்கு. ஒரு சில நியூஸ் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 200K சேலரி கேட்குறான். அதனால வந்து மான்செஸ்டர் மேன் யுனைட்டட் வந்து சாரி குளறுது வாய் கொஞ்சம். மேன் யுனைட்டட் வந்து கொஞ்சம் அந்த 120K அளவுக்கு தான் நாங்க குடுப்போம்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கானுங்க. அண்ட் ரியல் மேட்ரிட் மாரியான கிளப்ஸ், அண்ட் நாப்போலி, செல்சி இந்த மாரியான கிளப்ஸ்லாம் வந்து பார்த்துட்டு இருக்காங்க.
சீசன் லாங் லோனுக்கு சான்ஸ் இருக்கு. அண்ட் லாஸ்ட் 3 டேஸ்ல வந்து ட்ரான்ஸ்ஃபருக்கு சான்ஸ் இல்லன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கு. பட் எனக்கு தெரிஞ்சு ட்ரான்ஸ்ஃபர்லாம் நடக்காது. பிகாஸ் அந்த வேஜஸ், அந்த கான்ட்ராக்ட் இதுக்காண்டியான ஒரு ரூமர்ஸ் தான் போயிட்டு இருக்கு. ஸோ நீங்க மேன் யுனைட்டட் ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா, மெயினு வந்து எங்கேயும் போறதில்ல. பட் இப்போ முக்கியமான கேள்வி என்ன அப்டின்னா, நேத்து என்ன நடந்துச்சு? நம்ம பேசியாகணும். அண்ட் அதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் நம்ம ரூபன் ஆமரிம். பிகாஸ் நீங்க வந்து ஹானஸ்ட்லி என்ன கேட்டீங்க அப்டின்னா, ஐ ஃபீல் ரியலி சேட் ஃபார் ஹிம். பிகாஸ் ஒரு ப்ரீ சீசன் லாஸ்ட் சீசன் வந்து இந்த டைம் சேம் இதே டைம்ல தான் வந்து யுனைட்டடுக்கு வந்தான். ப்ரீ சீசன்லாம் எதுவுமே இல்ல. ரொம்ப கஷ்டப்பட்டான். அண்ட் ஃபர்ஸ்ட்லயே அவன் இன்டர்வியூலலாம் சொல்லிட்டான். "வி ஆர் கோயிங் டூ சஃபர்" அப்படின்னு சொல்லிட்டான். "ஸ்டோர்ம் இஸ் கம்மிங்" அந்த மாரிலாம் நெறையா வந்து கோட்ஸ்லாம் போயிட்டு இருந்துச்சு. அண்ட் அந்த சீசன் முடிஞ்சதுக்கப்புறம், "த குட் டேஸ் ஆர் கம்மிங்ன்னு" ஆல்சோ சொன்னான். அண்ட் ப்ரீ சீசன் முடிஞ்சுச்சு. எனக்கு ஒரே ஒரு கொஸ்டின் தான் கைஸ் எனக்கு. பிகாஸ் நம்ம வந்து 200,000,000 இப்போதைக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் ட்ரான்ஸ்ஃபர்ஸ்ல. மத்தாயஸ் குன்யா, பிரையன் அம்புமோ, பெஞ்சமின் செஸ்கோ. பெஞ்சமின் செஸ்கோ எனக்கு ஒரு கேள்வியும் இல்ல. பிகாஸ் ஹி இஸ் கோயிங் டூ பி எ வேர்ல்ட் கிளாஸ் ஸ்ட்ரைக்கர். அது எனக்கு எந்த டவுட்டுமே இல்ல. ஃபர்ஸ்ட் 2 கேம்ஸ் தான் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் கேம் தான் ஸ்டார்ட் பண்றான். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, அவனுக்கு ப்ரொவைடும் பண்ண மாட்றானுங்க. நம்ம ஒரு 10 மினிட்ஸ்ல பார்த்தோம். கிராஸஸ்லாம் எந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்கு பெஞ்சமின் செஸ்கோக்கு. செஸ்கோ வந்து ட்ரையிங் டூ பி இன் தட் ஹிட்டர். மெக்வயர், டெலிக்ட்லாம் இருந்தாலும், பெஞ்சமின் செஸ்கோ வந்து ட்ரையிங் டூ பி இன் தட் சான்ஸ். ஹி இஸ் ட்ரையிங் டூ ஸ்கோர் ஃப்ரம் ஏரியல் பால்ஸ் அண்ட் ஏரியல் கிராஸஸ் இதெல்லாம் பண்றதுக்கு ட்ரை பண்றான். பட் கிராஸஸே போட மாட்றானுங்க. சென்டர்ல ப்ளே பண்ணணும், லாங் பால்ஸ் அடிக்கணும். அது மாரி தான் பார்த்துட்டு இருக்கானுங்களே தவிர, செஸ்கோக்கு கிராஸே போட மாட்றாங்க. லிட்டரலி ஃபுல்லா மேட்ச்ச கூட நம்ம பார்த்தோம். அவ்ளோ ஏரியால ஒரு பால் வருது. அத வந்து கண்ட்ரோல் பண்ணி நம்ம டெலெக்ட்க்கோ, மெக்வயர்க்கோ வந்து பாஸ் பண்றதுக்கு ட்ரை பண்றான் அந்த ஏரியல் கண்ட்ரோல வச்சுக்கிட்டு. பட் வி ஆர் நாட் புரொவைடிங் ஹிம் ஏரியல் கிராஸஸ் ஆர் ஏரியல் பால்ஸ். ஐ டோன்ட் நோ வாட் ஆமரிம் இஸ் ட்ரையிங் டூ டூ வித் செஸ்கோ. பிகாஸ் செஸ்கோ எனக்கு பிரச்சனை இல்ல. பட் வி வி ஆல்ரெடி ஹேட் நம்பர் 10ஸ். அமெட் நம்பர் 10ல ப்ளே பண்ணுவான். ப்ரூனோ பெர்னாண்டஸ் நம்பர் 10ல ப்ளே பண்ணுவான். மவுண்ட் நம்பர் 10ல ப்ளே பண்ண முடியும். ஜெர்க்ஸி நம்பர் 10ல ப்ளே பண்ண முடியும். ஸோ 4 பேர் நம்ம வந்து நம்பர் 10ல நம்ம வச்சிருக்கோம். அண்ட் அத தாண்டி நம்ம வந்து கூனியா அண்ட் எம்புமோ 130,000,000 செலவு பண்ணி நம்ம வந்து வாங்கியிருக்கோம். குன்யா அண்ட் எம்புமோ. பட் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த சென்ட்ரல் மிட்ஃபீல்டர், அந்த அத்லெட்டிக் மிட்ஃபீல்டர் நம்மள்ட்ட இல்ல. அதாவது கேசமிரோ ஒரு யங் கேசமிரோவா இருந்தா எப்படி இருக்குங்கிற மாரியான பிளேயர் வந்து நம்ம இப்ப இல்ல நம்மளுக்கு. கேசமிரோவுக்கு லெக்ஸ் இல்ல. அவ்வளதான். அவன் அந்த விஷன், அந்த சென்சிபிலிட்டி இத மட்டுமே வச்சு தான் ப்ளே பண்ணிட்டு இருக்கான் கேசமிரோ. அண்ட் ஆல்சோ அந்த இன்னொரு மிட்ஃபீல்டர் வந்து நம்ம மெயினு தான் ப்ளே பண்ண போறோம் ஃபியூச்சர்ல கண்டிப்பா. அந்த நம்பர் 8 பொசிஷன்ல நம்ம வந்து மெயினுவா தான் ப்ளே பண்ண போறோம். பட் அந்த நம்பர் 6 பொசிஷன் அதாவது அந்த சென்ட்ரல் மிட்ஃபீல்டர் 2 பாக்ஸ் டூ பாக்ஸ் 2 மிட்ஃபீல்டர் இருக்காங்க இல்லையா? அதுல வந்து ஒருத்தன் வந்து ரொம்ப அத்லெட்டிக்கா இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மாய்சஸ் கைசேடோ செல்சியா இருக்கட்டும் அண்ட் என்சோ பெர்னாண்டஸ் வந்து அந்த அளவுக்கு டிஃபென்சிவ் இல்ல. பட் ஆஃபென்சிவ்ல போவான். அந்த மாரியான பேரிங் இருக்கணும். கைசேடோ அண்ட் என்சோ பெர்னாண்டஸ் இந்த 2 பேருமே வேற லெவலா இருப்பாங்க. அண்ட் நம்ம பிரைட்டன்ல வந்து பல்லேபா சூப்பர்வான எக்ஸாம்பிள். மான்செஸ்டர் யுனைட்டட் வந்து ட்ரை பண்ணாங்க. 65,000,000 என்னமோ குடுக்கறதுக்கு ரெடியா இருந்தாங்க அப் ஃப்ரண்ட்ல. பட் பல்லீபா வந்து 100,000,000 வந்து அப் ஃப்ரண்ட் குடுத்தாகணும்னு சொல்லி அந்த ஒரு பிரச்சனை வேற போயிட்டு இருந்துச்சு. அதனால பல்லீபாவ சைன் பண்ண முடியல. என்னைய கேட்டீங்க அப்டின்னா, ப்ரூனோ பெர்னாண்டஸ் வந்து 120,000,000 ஃபர்ஸ்ட்டு வந்து அல் ஹிலால் கேட்டப்பயே நம்ம வந்து செல் பண்ணிட்டு, டைரக்ட்டா நம்ம பல்லீபாவ வாங்கிட்டு, பல்லீபா பிளஸ் மைனோ இந்த சென்ட்ரல் மிட்ஃபீல்டர் ப்ளே பண்ணிட்டு, ஒரு நம்பர் 10 கூனியா. ஐ ஐ டெஃபினெட்லி கோ ஃபார் கூனியா. பிகாஸ் எம்புமோ நம்மளுக்கு வந்து தேவையில்ல. பிகாஸ் எம்புமோ அண்ட் அமாட் 2 பேருமே சிமிலர் டைப் ஆஃப் பிளேயர்ஸ். அண்ட் அமாட் வந்து யங்கர் தென் எம்புமோ. அமாட நீங்க வந்து டெவலப் பண்ணலாம். எம்புமோ வந்து நல்ல பிளேயர். நான் வந்து அவன் நல்லா ப்ளே பண்ணல. அவன் வந்து செட் ஆக மாட்டான்லாம் நான் சொல்லவே இல்ல. பட் நம்மளுக்கு எம்புமோ வந்து தேவையா அப்படின்னு நம்ம யோசிக்கும்போது, ஒரே ஒரு நம்பர் 10 கூனியா நம்மளுக்கு தேவை இருந்துச்சு. அண்ட் ப்ரூனோ பெர்னாண்டஸ், கூனியா 2 பேரையுமே நீங்க மாறி ப்ளே பண்ணலாம். மவுண்ட் வந்து எல்லா பொசிஷன்லயுமே ப்ளே பண்ண முடியும். அவன் வந்து பேக்கப்பா தான் இருக்க போறான் அவங்களுக்கு. ஒரு ரைட் பேக் வாங்கியிருக்கலாம். சென்டர் மிட்ஃபீல்டர் பலீபா அண்ட் ரைட் பேக். சென்டர் பேக்ஸ்லாம் நம்ம வந்து சார்ட்டடா இருக்கோம். சென்டர் பேக்ஸ் தேவையே இல்ல. லெஃப்ட் பேக்ல சார்ட்டடா இருக்கோம். டியாகோ லியோன் இருக்கான். அப்புறம் நம்ம பேட்ரிக் டோகு இருக்கான். சான்ஸே இல்ல. 2 பேருமே சார்ட்டடா இருக்காங்க. அண்ட் சென்டர்ல நம்ம செஸ்கோ. ஐ டோன்ட் ஃபக்கிங் நோ வாட் மான்செஸ்டர் யுனைட்டட் வந்து என்ன நெனச்சாங்க? எதுக்கு 2 நம்பர் 10ஸ் வந்து வாங்குனாங்க? இப்போ நம்மள்ட்ட வந்து 6 நம்பர் 10ஸ் இருக்காங்க. மேசன் மவுண்ட், அமாட் டியாலோ, ப்ரூனோ பெர்னாண்டஸ், ஜெர்க்ஸி, மத்தாயஸ் குன்யா, பிரையன் எம்புமோ. இந்த மாரி 6 நம்பர் 10ஸ் நம்மள்ட்ட இருக்காங்க. அந்த அந்த இது ஓவர்லோடடா இருக்கு. பட் சென்ட்ரல் மிட்ஃபீல்ட்ல நம்மகிட்ட வந்து 3 பேர் தான் இருக்காங்க. மெயினோ, கேசமிரோ அண்ட் நம்ம உகார்த்தே. 3 சென்ட்ரல் மிட்ஃபீல்டர்ஸ் தான் இருக்காங்க. அதுல
இந்த 3 பேருக்குமே வந்து அந்த நம்பர் 6 நம்பர் 8ல விளையாடுற பொசிஷன் தான் அவங்க இருக்காங்க. நம்பர் 6ல ப்ளே பண்ற பொசிஷன் வந்து இப்போதைக்கு நம்மள்ட்ட யாருமே இல்ல. பிகாஸ் காசமிரோவுக்கு வந்து லெக்ஸ் இல்ல. நம்ம ஆள் வந்து 30 ஏஜ் கிட்ட வந்து போயிட்டு இருக்காப்ல. ஐ டோன்ட் நோ. அண்ட் நெறைய பேர் வந்து ஆமரைம் வந்து சாக் பண்ணணும். ஆமரைமோட சிஸ்டம் வந்து வொர்க் ஆவல. 3 பேக் சிஸ்டம் வொர்க் ஆவல. 3-4-3, 3-4-2-1 சிஸ்டம் வந்து பிரீமியர் லீக்க்கு செட் ஆவாது. அண்ட் நேத்து நம்ம போஸ்ட் மேட்ச் இன்டர்வியூல பார்த்தீங்கன்னா, ஆமரிம் சொல்லியிருக்காப்ல, பிளேயர்ஸ் வந்து ஸ்போக் லவுட் இந்த மேட்ச்ல. ஐ அம் சாரி டூ எவ்ரி மான்செஸ்டர் யுனைட்டட் ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கான். அந்த 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 போஸ்ட் மேட்ச் இன்டர்வியூல அவனோட அந்த ரியாக்ஷன்ஸ், அவனோட அந்த என்ன சொல்றது? அவனோட ஃபேஸ் எல்லாம் பார்க்கும்போது, ஐ ஃபீல் வெரி சேட் ஃபார் ஹிம். ஐ ஃபீல் வெரி சாரி ஃபார் ஹிம். பிகாஸ் ஸ்போர்ட்டிங்ல சூப்பர்பா அந்த ஒரு கரிஷ்மான்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு எனர்ஜின்னு சொல்லுவாங்க. எல்லாமே இருந்து ஸ்போர்ட்டிங்ல ஒரு சக்சஸ்ஃபுல்லா இருந்த ஒரு மேனேஜர். மேன் சிட்டி இந்த இயர் அதாவது லாஸ்ட் பெப் குவார்டியோலா வந்து இந்த இயர் போயிருக்க வேண்டியது. ரூபன் ஆமரிம் வந்திருக்க வேண்டியது. பட் ரூபன் ஆமரிம் வந்து மேன் யுனைட்டட் வந்ததுனால பெப் குவார்டியோலா வந்து இன்னும் ஒரு சீசன் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கான். அடுத்த சீசன் வந்து எப்படியும் பெப் குவார்டியோலா போயிருவான்னு நெனைக்கிறேன் கண்டிப்பா. ஸோ எனக்கு தெரிஞ்சு ரூபன் ஆமரிம் மேன் சிட்டிக்கு வந்திருக்கலாம். இல்லன்னா லிவர்பூலுக்கு வந்து ஆல்ரெடி கேட்டானுங்க. அதுக்கப்புறம் தான் ஆர்னே ஸ்லாட் வந்தான். ஸோ மேன் யுனைட்டடுக்கு வந்து ஒரு ரீபில்ட் ப்ராசஸ்க்கு வந்து அந்த ரீபில்ட வந்து ஒழுங்கா பண்ணாம பிகாஸ் அவன் வந்து காசிமிரோவ செல் பண்ணணும்னு நெனச்சான். ஆண்டனி, கர்னாச்சோ, சான்சோ, சாரி ராஷ்ஃபோர்ட் இந்த எல்லா பிளேயர்ஸுமே அவன் வந்து இது பண்ண நெனச்சான். அந்த ஃபண்ட்ஸ் இல்ல அவனுக்கு. ரொம்ப ரொம்ப ஒரு என்ன சொல்றது? ஐ ஃபீல் சேட் ஃபார் ஹிம் அதான் சொல்ல முடியும். பட் எனக்கு தெரிஞ்சு சாக்லாம் ஐ டோன்ட் நோ சாக் பண்ணுவாங்களான்னு. ஏன்னா இன்டர்நேஷனல் பிரேக் வருது. பெர்ன்லி மேட்ச்க்கு அப்புறம் நம்ம இன்டர்நேஷனல் பிரேக் வருது. அதுக்கப்புறம் நம்ம மான்செஸ்டர் சிட்டி, செல்சி கேம் இருக்கு. நான் வந்து உங்கள்ட்ட என்ன சொல்ல விரும்புறேன் அப்டின்னா, ஐ 1 மினிட் கைஸ். நான் வந்து உங்கள்ட்ட என்ன சொல்ல ஆசைப்படுறேன் அப்டின்னா, இன்டர்நேஷனல் பிரேக்ல ஆமரிம் வந்து வாக் ஆஃப் பண்ணான் மேன் யுனைட்டட்லேருந்து அப்டின்னு வாக் ஆஃப் பண்றான். அவன் வந்து சாக்லாம் பண்ண மாட்டான். வாக் ஆஃப் பண்றான் அப்டின்னா, வாக் ஆஃப் மீன்ஸ் அவனாவே ரிசைன் ஆகுறான் அப்டின்னா, ஐ டோன்ட் சர்ப்ரைஸ். ஐ வோன்ட் சர்ப்ரைஸ். பிகாஸ் ஆமரிம் ஆல்ரெடி சொல்லியிருக்கான். நான் வந்து சரியான ஆள் இல்லன்னு சொல்லிட்டு போர்ட் நெனச்சாங்க, ஃபேன்ஸ் நெனச்சாங்க அப்டின்னா, ஐ வில் வாக் ஆஃப் வித்தவுட் எனி காம்பன்சேஷன். அவன் வந்து ஃப்ரீயாவே நான் போவேன். எந்த ஒரு சாக்கிங் அமௌண்ட்டுமே எனக்கு வேணான்னு சொல்லிட்டு அவன் ஆல்ரெடி சொல்லியிருக்கான். பட் எனக்கு தெரிஞ்சு அவன் அதான் பண்ணுவான். சாக்கிங் அமௌண்ட்லாம் வாங்கவே மாட்டான். ஹி இஸ் நாட் எ ரெக்டாங்கில் டைப். ஓலே அவனும் கூட சாக்கிங் அமௌண்ட்லாம் அவ்வளோ பெருசா வாங்கல. ராஃப் ராக்னிச் அவனும் கூட அவ்வளோ பெருசா வாங்கல. பிகாஸ் தே ஆர் ஒரிஜினல் மேனேஜர்ஸ். எரிக் டென் ஹேக் வந்து சாக்கிங் அமௌண்ட் ஏன் வாங்குனான் அப்டின்னா, ஹி இஸ் தட் டைப். ஆமா அத எதுவும் சொல்ல முடியாது. ஐ டோன்ட் நோ கைஸ். பிகாஸ் லாஸ்ட் நைட் வந்து நான் மேட்ச் பார்த்துட்டு இருந்தப்போ, என்ன பண்றதுன்னே தெரியல. ஒரு ஒரு எனர்ஜி இல்ல. அந்த ஒரு சிஸ்டம் வொர்க் ஆனுச்சுனான்னு தெரியல. பிகாஸ் ஹால்ஃப் டைம்க்கு அப்புறம் அந்த சிஸ்டமே இல்ல. டெலிக்ட் வந்து நம்ம ரைட் பேக்ல விளையாண்டுட்டு இருக்கான். 2 சென்டர் பேக்ஸ் தான் இருந்தாங்க. நம்ம ஹாரி மெகுவயர் அண்ட் ஆண்டி ஹெவன் இவங்க தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம டாலோ வந்து சென்டர் பேக்ல வந்து தள்ளுனான் கொஞ்சம். அப்புறமா என்ன நடந்துச்சுன்னே எனக்கு தெரியல. அந்த சிஸ்டம் வந்து சிஸ்டமே ப்ளே பண்ணல ஹால்ஃப் டைம்க்கு அப்புறம். சிஸ்டம் வந்து ஏதோ ஒரு 2-5-2 அந்த சிஸ்டம் மாரி ஆயிடுச்சு. பிகாஸ் செஸ்கோ அண்ட் கூனியா 2 பேருமே வந்து அப் ஃப்ரண்ட்ல விளையாண்டுட்டு இருந்தாங்க. அண்ட் எம்பூமோ வந்து நம்ம ரைட் விங்லேருந்து ப்ளே பண்ணிட்டு இருந்தான். ப்ரூனோ பெர்னாண்டஸ் வந்து சென்டர் பேக் பொசிஷன் கிட்ட வந்துட்டான். அவனுக்கு டிக்டேட்டும் பண்ண தெரியல. ஒரு மண்ணும் தெரியல அவனுக்கு. அவன் ஏன் சென்டர் மிட்ஃபீல்ட் பொசிஷன்லேருந்து கொஞ்சம் பின்னாடி போய் அங்கேருந்து வந்து டிக்டேட் பண்ண பார்த்தான். அவனால ஒண்ணும் பண்ண முடியல. ஐ டோன்ட் நோ வாட் டூ சே. ரொம்பவே ஒரு இது வந்து உங்களுக்கு ஒரு ரியாக்ஷன் வீடியோ மாரி தான் இருந்திருக்கும். இது வந்து அந்த ஒரு ஸ்கிரிப்ட்டோ அந்த ஒரு உங்களுக்கு ஒரு அந்த ப்ரா ஒரு ப்ராப்பர் ஸ்கிரிப்ட்ட வச்சு ஒரு ப்ராப்பர் ரிவ்யூ வீடியோவோ இது கிடையாது. என்னோட ஒரு ரியாக்ஷன் இந்த மேட்ச வச்சு அண்ட் ரூபன் ஆமரிம் என்ன பண்றான்? மான்செஸ்டர் யுனைட்டட் ஃபேன்ஸ் என்ன பண்ணணும் அப்டின்னா, சர் அலெக்ஸ் ஃபெர்குசன் ஒரு காலத்தில என்ன சொல்லியிருந்தாரு அப்டின்னா, "டோன்ட் சப்போர்ட் மான்செஸ்டர் யுனைட்டட் வென் லூஸ்" சாரி, சாரி தப்பா சொல்லிட்டேன். "இஃப் யூ டோன்ட் சப்போர்ட் மான்செஸ்டர் யுனைட்டட் வென் தே லூஸ், தென் டோன்ட் சப்போர்ட் மேன் யுனைட்டட் வென் தே வின்" அப்டின்னு சொல்லிட்டு ஒரு கோட் மாரி சொல்லியிருக்கான். வேற கோட்டா இருக்கும். நான் வந்து கொஞ்சம் மாடரேட்டா சொல்றேன். என்னைய பொறுத்தவரைக்கும் ஒரு 10 வருஷமாவே மேன் யுனைட்டட் வந்து தோத்துட்டே தான் இருக்கானுங்க. இதுக்கப்புறமும் சப்போர்ட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் வந்து ஃபீல் பண்றாங்க. அண்ட் இதுக்கப்புறமும் நாங்க வந்து இந்த போர்டுக்கு மேல வந்து நம்பிக்கை வைக்கணும்னு நெறைய பேர் ஃபீல் பண்றாங்க. பிகாஸ் கிளேசர்ஸ்க்கு அப்புறம் தான் மேன் யுனைட்டட் வந்து இந்த மாரி மண்ணுக்குள்ள போயிருக்கு. அண்ட் இன்னுமே கிளேசர்ஸ் இருக்காங்க. ரக்லிஃப் வந்து எல்லா அமௌண்ட்டையும் அவனால போட்டுற முடியாது. ஏன் அப்படின்னா, அவன் வந்து 15% 20% தான் அவன் வந்து ஷேர் வச்சிருக்கான். அதனால அவனால வந்து ஃபுல் அமௌண்ட்ட போட்டுற முடியாது. ஐ திங்க் 30% நெனைக்கிறேன்.
ஃபுல் அமௌண்ட்ட அவன் போட முடியாது. பிகாஸ் 70% வந்து கிளேசர்ஸ்ட்ட தான் இருக்கு. ரக்லிஃப் என்ன பண்றான் அப்டின்னா, மேன் யுனைட்டட்லேருந்து என்ன பணம் வருதோ, அத வந்து ஸ்குவாட்ல வந்து இன்வெஸ்ட் பண்றான். கிளேசர்ஸ் என்ன பண்ணானுங்க, மேன் யுனைட்டட்ல வந்த பணத்த அவனுங்க எடுத்துக்கிட்டானுங்க. கொஞ்சம் பணத்த தான் யுனைட்டட்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணாங்க. அதனால தான் இன்னைக்கு வந்து இந்த பினான்சியல் ஃபேர் பிளே ரூல்ஸ்லாம் வந்திருக்கு. இதுக்கு மேல என்ன சொல்றதுன்னு தெரியல. நீங்க என்ன நெனைக்கிறீங்க? ஆம்ரைம் வந்து சாக் ஆகணுமா? இல்ல டைம் குடுக்குமான்னு நெனைக்கிறீங்களா? நான் என்ன நெனைக்கிறேன் அப்டின்னா, அட்லீஸ்ட் இந்த சீசன் வந்து டைம் குடுக்கணும். பிகாஸ் என்ன நடக்குதுன்னு பார்க்கணும். அந்த மாரி தான் நான் சொல்லுவேன். அண்ட் ஒரு மிட்ஃபீல்டர் கண்டிப்பா வாங்கணும். ஒரு கோல் கீப்பர் கண்டிப்பா வாங்கணும். பிகாஸ் கோல் கீப்பர் ஒனானா நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க. என்ன சொல்றதுன்னு தெரியல. பெனால்டில வந்து கரெக்ட்டா டைவ் பண்றான். கையில பட்டு கோலுக்குள்ள போகுது. கையில எதுவும் கம்மு தடவிட்டு வந்திருக்கானா? கையில எதுவும் கிரீஸ் தடவிட்டு வந்திருக்கானான்னு தெரியல. அந்த 2 கோலுமே அவன் தான் காரணம். சீக்கிரமா குனிய முடியல அவனால. கிராஸ் வருது. பஞ்ச் பண்றேன்னு சொல்லிட்டு பால வுட்டுட்டான். வெறும் காத்த போய் பஞ்ச் பண்ணிட்டு இருக்கான். ஸோ, ஒரு கோல் கீப்பர பை பண்ணி, ஒரு மிட்ஃபீல்டர பை பண்ணி, மெயினோ கூட இன்டர்சேஞ்சா ப்ளே பண்ணணும். ப்ரூனோ வந்து அட்டாக்கிங் ஐ டோன்ட் நோ அமரிம் என்ன பண்ண போறான்னு தெரியல. பிகாஸ் ப்ரூனோவ செல் பண்ணியிருக்கணும். இப்ப கூட அல் இத்தியாட் வந்து 100 மில்லியன் குடுக்கறதுக்கு ரெடியா இருக்கானுங்க. வாங்கி போட்டு ஏதாவது ஒரு பிளேயர வாங்குங்கடா. பலீபா 120 மில்லியன் பலீபாவா? ஜஸ்ட் பை ஹிம். டோன்ட் லூஸ் 10 மேட்சஸ். ஏன்னா எல்லாருக்குமே தெரியும். பிரீமியர் லீக்ல வந்து நம்ம ஆளு என்ன பண்ணியிருக்காப்லன்னு சொல்லிட்டு. 28 பாயிண்ட்ஸ், 29 மேட்சஸ் ப்ளே பண்ணியிருக்கான் இதுவரைக்கும் ஆமரிம். பிரீமியர் லீக்ல. 28 பாயிண்ட்ஸ் தான். பாயிண்ட்ஸ் லெஸ்ஸர் தென் மேட்சஸ். எனக்கும் தெரியும் ஆமரிம் வந்து ரொம்ப ஒரு டிப்ரஸ்டான ஸ்டேட்ல தான் இருப்பான். ரொம்ப ஒரு ஸ்ட்ரகுல் அவனுக்கு இருக்கும். பட் ஐ டோன்ட் நோ வாட் வில் ஹேப்பன் வித் யுனைட்டட் வித் ஆமரிம். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு காமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் ஆமரிம் வந்து நீங்க நீங்க யுனைட்டட் போர்டா இருந்தீங்கன்னா ஆமரிம்க்கு டைம் குடுப்பீங்களா? இல்ல நீங்க என்ன பண்ணுவீங்க? அண்ட் நீங்க என்ன பிளேயர்ஸ வந்து இதுக்கப்புறம் நீங்க பை பண்ணுவீங்க? அண்ட் அந்த போர்டோட டிசைன் இனிமே எப்படி இருக்கணும் சொல்லி எல்லாமே சொல்லுங்க. ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ். அண்ட் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம நெறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாரி. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ யா அன்டில் நெக்ஸ்ட் டைம் லெட்ஸ் கீப் தி பால் ரோலிங்.